இது என்னுடைய இருப்பிடம் மேடல்லி. இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். எங்கே போகிறோம் வாங்க சொல்கிறேன். உடனே சொன்னால் சரி வருமா? வாங்க. இது பாருங்கள், அந்த ரைட் சைடில் இடத்துலேருந்து தான் வரேன். இது இப்போ டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இதெல்லாம் மேடல்லி. இதுலேருந்து ரைட் சைடில் நம்ம ரைட் எடுத்து போகிறோம். இப்போ இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் வழியாக இந்த சர்வீஸ் ரோடு வழியாக நம்ம போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். வாங்க போகலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதாவது ஆஃபீஸ் மட்டும் இல்லை, கிச்சனுக்கு லீவு. அதனால் என்ன செய்கிறாங்க, பெங்களூர் வாசிங்க படையெடுத்து கும்பலாக அவுட்டருக்கு வராங்க. அவுட்டரில் என்ன விசேஷம்னு பார்க்குறீங்களா? அங்கே தான் இருக்குது இந்த பெட்ரோல் பங்கு. அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து வரேன். அந்த மெயின் ரோடு ஓல்டு மெட்ராஸ் ரோடு. மற்ற நாளை விட ஞாயிற்றுக்கிழமை தான் மக்கள் கும்பலாக கிளம்பிடுறாங்க. ஏன்னா சமையலறைக்கு லீவ் விட்டாச்சு இல்லை, எங்கே புறநகரில் போய் விதவிதமாக சாப்பிட்லான்னு. அதுவும் பெங்களூர்காரங்க சாப்பாடு ரசிகர்கள். இந்த இடத்த நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:30 மணி, 1 மணி நியரில் வந்துட்டு. அப்பையும் பாருங்கள் கூட்டம் இருக்குது. இது மீன் கடை, அது ஏரி மீன் இங்கே அதிகமாக கிடைக்கும். இந்த இடத்துக்கு பேர் ஹாவனஹள்ளி. பாருங்க, இங்கே ஒரு போர்டு இருக்குல்ல, அது உங்களுக்கு சரியாக தெரியல. அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்குது. இந்த காரு நிற்கிது இல்லை, இந்த ரைட்டு வழியாக தான் நான் வந்தேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போகலை, லெஃப்ட்டு திரும்ப போகிறேன். இந்த வேன் ஒன்று போகுது பாருங்கள், இந்த லெஃப்ட்டு திரும்ப போகிறேன். அது எங்கே போகுதுன்னா ராம்புராங்கிற ஒரு கிராமத்துக்கு போகுது. கிராமம்னு சொல்ல முடியாது, அது ஒரு சொல்கிறேன். அந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன். இந்த லெஃப்ட்லேருந்து தான் வந்தேன். இப்போ ரைட்டு நோக்கி நான் போகிறேன், அதாவது ராம்புராவுக்கு. ராம்புராவில் என்ன விசேஷம், ராம்புரா கரெக்டாக இங்கேருந்து, அதாவது என் வீட்டிலேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்ரு. அந்த லெஃப்டில் திரும்பினல்ல, அதுலேருந்து பார்த்தாக்கா கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டர் வருது. இதெல்லாம் வில்லேஜி, சின்ன சின்ன வில்லேஜி. அங்கங்கே நான் ஷூட் பண்ணி நான் போட்டுக்கிட்டு வரேன். இந்த போர்டை பார்க்குறீங்கல்ல, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு இடம் டெவலப் ஆகணுன்னா ஒரு கோயிலை கட்டணும், அதுக்கு அடுத்தது இடம் இருந்ததுனாக்கா ஒரு ஸ்கூலை கட்டிடுவாங்க. அப்புறம் அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை நோக்கி போகும். அடுத்தது கடைகள் வரும், மக்கள் குடியேறுவாங்க. இப்படி தான் ஒரு இடம் அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும். 25 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் ஒரு விவசாய நிலம், காய்கறிகள்லாம் பயிரிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கட்டடமாயிட்டு இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாளில் பிரபலமாக ஆகிடும். என் பேர் ராஜா. எந்த ஊர் நமக்கு தமிழ்நாட்டில்? தர்மபுரி. சரி. இங்கே எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள்? 1.5 வருஷம் ஆகுது. உங்கள் பக்கத்தில் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா? கவர்மெண்ட் இங்கே. சரி, பரவாயில்லையா இங்கே பிஸ்னஸ்ஸு? ஏதோ கம்மி ஜாஸ்தி போகுது. சரி. இங்கே கடை வாடகை எவ்வளவு? ஒரு 6000 ரூபா. 6000 ரூபா. வீட்டு வாடகை? வீட்டு வாடகை 1500. இங்கே இடம் வாங்கினாக்கா ஈஸியாக கிடைக்குமா? எவ்வளோ இருக்கு அது தெரியாது. அந்த பேர் திரும்ப சொல்லுங்க. அந்த ஊர் பேர்? இந்த ஊர் பேர் ஈரண்டல்லி. ஈரண்டல்லி. சரி சரி சரி, ஓகே. பக்கத்தில் பிரியாணி கடைலாம் இருக்கா? தெரியுமா? இருக்குண்ணா, பாருங்க இங்கே இருக்கு. இது ஃபேமஸ் கடையா? ஃபேமஸாக வேணுமா? ஆமாம், எல்லாம் இங்கேயா? முன்னாடி இருக்குது பெரிய ஹோட்டல் பிரியாணி கடை. பிரியாணிக்குன்னு ஃபேமஸான இடம் ராமபுரத்தில் இருக்குனாங்க. ஒஸ்கோட்டை ராம்புராவில் ஒன்று இருக்கு. ராம்புராவில் ஒன்று இருக்கு. அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ராம்புராவுக்கும் கொஞ்சம் முன்னாடி போகணும், பெரிய ஹோட்டல். பெருசாக கட்டியிருக்காங்க. இப்போதான் தச்சமே கட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படியா? மல்லிகா பிரியாணி. மல்லிகா பிரியாணியா? ராம்புராவிலேயே மல்லிகா பிரியாணி இருக்கா? ராம்புராவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். சரி சரி சரி, ஓகே.
பெங்களூரு அதை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் வேஸ்ட்டு கடை வச்சிருக்கிறதெல்லாம் கூடிய மட்டும் 99% தமிழ் ஆளுங்க தான். நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம்லாம் எப்படி டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். கடை கண்ணி எல்லாம் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய ஸ்கூலு எல்லாம் அமைஞ்சிருக்கு. பெங்களூரை சுற்றி உள்ள புறநகரெல்லாம் பயங்கர டெவலப் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா, பெங்களூரில் வாடகை ஜாஸ்தி, காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. அதனால் இங்கே இடம் வாங்கியோ அல்லது அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 50 லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன், டபுள் பெட்ரூமு இங்கே வாழ்கிறாங்க. ராம்புரா போகிற வழி இங்கே ஒரு ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, அதை ஒட்டி ஒரு பெரிய கட்டடம் இருக்குது பாருங்கள். இது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது இந்த டெவலப்பிங் என்னான்னு தெரியுது பாருங்கள். பேர் சொல்லுங்க சார். என் பேரு குமார். எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? ஆமா, பெங்களூர்ல 25 இயர்ஸ். இந்த ஊர்ல? ஆமா. இந்த ஊர் பேர் என்ன? இந்த ஊரு பேரு வித்திரள்ளின்னு சொல்லுவாங்க. வித்திரள்ளி. அப்படியா? சரி, இங்க எப்ப கட்டினாங்க அந்த புதுசா அந்த அதெல்லாம் தெரியாது. நீங்க 25 வருஷமா இருக்கீங்களா? ஆமா. ஏன்னா ஒரு 10 வருஷம் இருக்குமா கட்டி? ஒரு 5 வருஷம் இருக்குமா? ஜாஸ்தி இருக்கு. அப்படியா? 15 வருஷம் போகும். சரி, இந்த ஊர்ல இடம் வாங்கலாமா? இடம் எவ்வளவு போகுது ஒரு கிரவுண்டு? அந்த ரியல் எஸ்டேட் ஃபேக்டரி இங்க பக்கத்துல இருக்கா? ஃபேக்டரிங் இல்ல, குடோனுங்க இருக்கும். குடோனுங்க ஜாஸ்தி. சந்தேகமே இல்லை, மிக பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரி, அது ப்ரைவேட்டு. உண்மையிலே இது அருமையாக தான் இருக்குது. இங்கே உள்ளவங்களும் சரி, வெளியூர்காரங்களும் சரி, இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இதன் ஃபுல் டீட்டெயிலு நான் போய் கேதர் பண்ணலை. அடுத்த தடவை வரும்போது இதுக்காக கேதர் பண்ணுறேன். ஒரு சாதாரணமான இருக்கிற ஒரு இடத்த டெவலப் பண்ணணும்னு வச்சுங்க, ஒரு கோயிலை கட்டிட்டா போதும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு விஷயங்கள் டெவலப் ஆகும். உடனே அந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வரும், அப்புறமா குடியிருப்புகள் வரும், இடத்தோட விலை அதிகரிக்கும். இப்படி தான் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருந்த மேல்மருவத்தூர் மிக சாதாரண இடம். அந்த இடம் இப்படி ஒருத்தவரால் மிகப்பெரிய லெவலுக்கு டெவலப் ஆச்சு. ராம்புராவில் பல இடத்த பல பேர் வளைச்சி போட்டு மிகப்பெரிய லெவலில் குடோன் கட்டிட்டாங்க. இங்கே ஏகப்பட்ட குடோன். இது ஒரு குடோன் நகரன்னே சொல்லலாம். நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு அங்கே பார்த்தீங்கனாலும், கொஞ்சம் இன்டீரியர் பார்த்தீங்கனாலும், எங்கே பார்த்தாலும் குடோன். இதெல்லாம் குடோனு. பல கம்பெனிகளுக்கு பல ப்ரொடக்ஷனுடைய பொருள்களை சேமிக்கிறதுக்கு சரியான இடம் ராம்புரான்னு சொல்லலாம். விவசாய பூமியாகி இருந்த இந்த இடத்த பல பணக்காரங்க வளைச்சி போட்டு குடோனை கட்டி வாடகை விட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் சிட்டியில் இருக்கார், இங்கே அவருக்கு ஒரு குடோன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. ஒரு ஸ்கூலு, அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இருந்ததுனாக்கா உங்களுக்கு டெவலப்பிங் அபரிதமாக இருக்கும். இந்த ஸ்கூல் இருக்குது பாருங்கள், இதுக்கு எதிர்ப்புறமாக ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடம் என்னன்னாக்கா மழலையர் பள்ளி மாதிரி ப்ரைவேட்டு ஸ்கூலு மிக பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் திறப்பு விழா பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. திறப்பு விழா பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தாவே பாருங்கள், அடுத்தது இன்னொரு ஸ்கூலு, அதுவும் ப்ரைவேட் ஸ்கூலு. இப்படி இந்த ஏரியா பூரா ஸ்கூலு டெவலப்பிங் இருந்ததுன்னா அப்புறம் அடுத்த டெவலப்பிங் என்ன, மக்கள் குடியேற்றம் தான். அப்புறம் கடைகள், மார்க்கெட்டு எல்லாம் வந்துடும். இந்த போர்டை பாருங்கள். ஆக நல்ல டெவலப்பான ஊர் தான் இது. நான் வந்திருக்கிற இடம் ராம்புரா தாண்டி பார்டர் எல்லப்புறம் நினைக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கட்டடமாக இருக்குது. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு பிரியாணி கடை. இந்த கடையோட பேர் பாருங்கள், எஸ்பி பிரியாணி சென்டர். இந்த கடையின் மேனேஜரோட பர்மிஷனோட இந்த வீடியோ எடுக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சில பேரை கேட்போம். இந்த தம்பி உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். தமிழ் தெரியுமான்னு தெரியாது, கன்னடக்காரங்க இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ಹಲೋ ಬಿರಿಯಾನಿ ಟೇಸ್ಟ್ ಮಾಡಿದರೆ ಗುಡ್ಡ சூப்பருங்க தமிழ் பேசி தமிழ்ல பேசுவீங்களா சொல்லு சொல்லுப்பா நல்லா இருக்கு பிரியாணி. சரி நீ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரியா நான் எங்க லோக்கல் இங்கதான் வருவேன் நான் பிரியாணி சாப்பிடுறதுக்கு. நல்லா இருக்கு பிரியாணி எல்லாம். சரி இவங்கெல்லாம் தமிழ் ஆளுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு எல்லாமே. உன் பேருமா கன்னடா கன்னடா நீ உன் பேர் தமிழ்ல சொல்லு தமிழ் ஆண்டி கன்னடா நான் தான். தமிழ் தெரியும் பேர் சொல்லு பேர் யஷஸ். யஷஸ். அச்சா ஆமா. சரி இப்ப நீ ஃபர்ஸ்ட் டைமா எத்தனாவது தடவை சாப்பிட்ற 3 வாட்டி ஆண்டி. 3 தடவை வா அங்கிருந்து எல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்றீங்க ஆமா. சரி ஓகே தேங்க்யூ சரி చెప్పండా సార్ ఈ తమిళ్ తెలిసిందా తమిళ్లో మీ ఏం భాష తెలుగు కన్నడ చెప్పండి కన్నడ బిర్యానీ బాగా టేస్ట్ ಇದೆ. ಮಸಾಲ ಬಜ್ಜಿ మీరు సార్ అరుణ్ కుమార్ இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை 5 months சார். 5 months இப்போ வந்து சண்டேல மட்டும் எவ்வளவு பிரியாணி போகும் సండే 1000 బిర్యానీ పో 1000 பிரியாணி இது வந்து చికెన్ బిర్యానీ మటన్ బిర్యానీ ரெண்டுமே బోటి గొజ్జు చికెన్ కబాబ్ మటన్ చాప్స్ చికెన్ ఫ్రై ఆలో எல்லாம் வருது வந்து கஸ்டமர் எங்க இருந்தெல்லாம் வராங்க உங்களுக்கு అన్న బెంగళూరు సిటీ ಈಗ ಹೊಸಕೋಟೆ KR-ಪುರಂ ರಾಂಪುರ ಬಿಳೇಶ್ವರ ಅವಲಹಳ್ಳಿ ಕಲ್ಕೆರೆ ಟೋಟಲ್ ಏರಿಯಾ எல்லாம் வராங்க எத்தனை பேர் வேலை செய்றாங்க 8 members. இப்போ சண்டேல நீங்க பிரியாணி கடை எப்போ ஓபன் பண்றீங்க காலையில் మార్నింగ్ 5 o'clock 5 o'clock 5 o'clock வந்து till எது வரைக்கும் 4 o'clock ఈవినింగ్ 4 o'clock ஈவினிங் 4 o'clock நைட் உண்டா అన్న நைட்டு రైట్ మటన్ బిర్యానీ 280 rupees. நைட்ல கிடைக்கும் నైట్ నో నైట్ 4 o'clock சரி வீக்லி என்னென்ன நாள்ல பிரியாணி கடை எல்லா நாளும் கிடைக்குமா ಎಲ್ಲ ಮಂಡೇ ಓನ್ಲಿ ಹಾಲಿಡೇ. மண்டே ஹாலிடே ಮಂಡೇ ಹಾಲಿಡೇ. உங்களுக்கு சண்டே வரைக்கும் ரீச் ஆகலாம் ஓகே இந்த கடை வந்து ஓன் இடமா ರೆಂಟ್. ரெண்ட் இப்ப ரெண்டுக்கும் அதுக்கும் உங்களுக்கு சரியாகுதா சரி நீங்க மட்டன் எல்லாம் ஆடே வாங்கிட்டு வந்துடுறீங்களா ஃபுல்லா ಮಟನ್ ஆடு வாங்கிட்டு வந்தீங்களா ಅವಲಹಳ್ಳಿ ಮಟನ್ ಶಾಪ್. அங்கே மட்டன் மட்டன் அங்கே வாங்கிட்டு வந்து சிக்கன் அங்கே தான் ಹಂಗೆ பிஎஸ் பிரியாணி சென்டருக்கு வந்தேன், ஷூட் பண்ணேன். ஒரு பிரியாணி பாக்கெட் கொடுத்தாங்க, வீட்டில் போய் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. இது என்றைக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. இன்றைக்கி இங்கே சாப்பிட்ட பிரியாணி சூப்பராக இருந்தது, நாளைக்கோ மறுநாள்லையோ சூப்பராக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. இந்த ரோடை பாருங்கள், இந்த ரைட்டில் நேராக போகுது வச்சுங்க, அது வந்து சிட்டிக்குள்ளே போகும். இந்த ரைட்டில் வந்து அதான் பிஎஸ் பிரியாணி சென்டருக்கு போகிற இடம், அது அந்த இடம். இந்த அந்த ரோடு பார்த்தீங்கல்ல, அது வந்து சிட்டிக்கு போகிற ரோடு. இந்த கோயிலை பார்க்குறீங்க, கர்நாடகாவில் கோயிலுக்கு பஞ்சம் இருக்காது. சின்ன சின்ன வில்லேஜ்லேயும் கோயில் கட்டிடுவாங்க. பாருங்கள் என்ன அளவுக்கு டெவலப்பு. இந்த ராம்புரா பொறுத்த வரைக்கும் ஒரு குடோன் நகரம். எங்கே பார்த்தாலும் குடோனு, பெரிய பெரிய ஷாப்பிங்கு. அது பாருங்கள், குடோன் ஃபார் ரெண்ட்டு, நிறையா குடோன் இருக்குது. ராம்புரா ஒரு குடோன் நகரன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் குடோன் தான். பெரிய பெரிய இடத்த வளைச்சி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா, குடோன் தேவைன்னா இங்கே வரலாம்.